ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்த 11வது சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலம் தெரியாது, இடம் தாமிரபரணி, புளியங்குளம். எதையும் எப்போதும் யாரிடமும் சொல்லாமல், எதையும் கேட்காமல் அந்த பாலா போன நதி எல்லா ரகசியத்தோடும் ஒரு செவிட்டு நதியைப் போல, ஒரு மலட்டு நதியைப் போல இன்னும் சுளைத்து கொண்டு ஓடுவதுதான் பெரும் பாவம். ஆண்டு 1999. நாள் ஜூலை 23 இரவு. இடம் புளியங்குளம். நேற்று குவித்து வைக்கப்பட்ட உப்பு குவியல்கள் நடு வீட்டில் அப்படியே இருக்கிறது. மணி 10 தாண்டிவிட்டது. முகிலன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. அம்மாவுக்கு தான் பயமாக இருந்தது. தினமும் அவன் இவர்களிடம் அடி வாங்குவதை அவள் வெறுமனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு என்னவோ போலிருக்கிறது. எப்பா பழுந்தரையப்பா, இப்படி நீட்டி நிமிர்ந்து கிடக்கிறியே, போய் அந்த சீனி பைய வீட்லயாவது கேட்டுட்டு வாயேன், எங்க போயிருக்கா என்றாச்சும். அப்பா செல்வராஜ் அப்படியே எழுந்து பின்வாசல் வழியாக அம்மன் கோயிலை பார்த்து போனார். அவருக்கு எல்லாமே தெரியும், பையன் எங்க போயிருக்கான், அங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அவரால் என்ன செய்ய முடியும்? என்னைக்காவது அவர் பேச்ச அவன் கேட்டிருக்கானா? மூத்த பையன் நாயை அடிக்கிற மாதிரி தினமும் அடிக்கிறான். அதையே உதச்சிட்ட பயலுக்கு ஊர் தெரியுறான். அவனை பத்தி ஊர்ல எல்லாரும் என்ன பேசுறாங்க எல்லாமே அவனுக்கு தெரியும். பெத்த 3 ஆம்பளை பிள்ளைங்கள்ல 2 புள்ள கொழுந்து மாதிரி இருக்கு. இவன் மட்டும் ஏன் இந்த வயசுலயே இப்படி இருக்கான் என்று அவர் குழப்பம். இன்னும் உன் மவன் வரலையா? அவன் வரமாட்டான். உனக்கு விஷயம் தெரியுமா? உன் மவன் திருநெல்வேலி கட்சி மீட்டிங்க்கு போயிருக்கானா. முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள அவனுக்கு கட்சி மீட்டிங். சீச்சி, இங்க பாரு, நான் எவ்வளவு அடி அடிக்கிறேன். என்னோட அடி எந்த உதவியும் செய்யலன்னு உன் மவன் போலீஸ்காரன்ட்ட அடி வாங்க போயிருக்கான் போல. அங்க போலீஸ்காரங்க ஆத்துக்குள்ள விரட்டி விரட்டி அடிச்சாங்களாமா. எவனுக்கு என்னாச்சோன்னு, எத்தனை உயிர் பறி போச்சோன்னு எல்லோரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஊர் வந்து சேர்ந்துட்டானுங்க. ஆனா உன் மவனை, அந்த மொடுமுத்தனை இளவட்டை மட்டும் இன்னும் காணல. அண்ணன் சொல்லி முடிக்க அம்மாவிற்கு மயக்கம் வரும் போலிருந்தது. ஐயோ, 5வது புள்ள ஆம்பளை பிள்ளை வேணான்னு தலையில அடிச்சுக்கிட்டேனே கேட்டால சண்டால பாவி. என் குடியை கெடுக்கிறதுக்குன்னே கரிசட்ட பையன் கடைசியா வந்து என் வயிற்றுக்குள்ள கறிக்கிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என் அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறா. இப்பெல்லாம் முகிலன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை வீட்டுல உள்ளவங்க அடிப்பதற்கு முன்னே காப்பாற்ற அவளே தன் நெஞ்சில் தன்னைத்தானே குத்தி கொள்வாள். குத்தி குத்தி மயக்கம் அடிவாள். எல்லோரும் அவளுக்கு பண்டுகம் பார்ப்பார்கள். அவள் முகிலனை பார்ப்பாள். எந்தெந்த வீட்டில் முகிலன்கள் இருக்கிறார்களோ அந்தந்த வீட்டில் அவனுக்கு அம்மாவாக பாப்பாக்கள் இருக்கிறார்கள். இங்க பாரு, ஓவரா கத்தி கூப்பாடு போடாத. போன பயலுவல்ல 4 பேர், அப்புறம் அந்த ராஜா கிளி மாமாவும் இன்னும் வரல. அவங்க கூட தான் எங்கேயாவது இருப்பான். வரட்டும், வந்துடட்டும். அப்புறம் நடக்க போற கச்சேரியை தடுத்து நிறுத்தலான்னு மட்டும் கனவு காணாத என்ன? அண்ணன் முடிவா சொல்லிவிட்டு படுக்க போய்விட்டான். அப்பாவும் அம்மன் கோயிலே படுத்து கொண்டாள். அக்கா மட்டும் போய் பக்கத்து வீட்டு பயல்களிடம் விசாரித்து விட்டு வந்தாள். எப்போ அங்க ஏதோ பெரிய கலவரமாமே, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு எல்லா பயலுகளும் சொல்றாங்க. ஆனா முகிலன் கூட்டத்துக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிடல, எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க என்றால் அவள் பங்கிற்கு. அம்மா மறுபடியும் ஓ என்று சிலுங்க ஆரம்பித்து விட்டாள். நீ எதுக்கு இப்ப சினுங்குற? உன் மகன் ஊற விட்டவன், அவனாவது சிக்கிறதாவது, பேசாம படு என்று சொல்லி அவளும் சுரண்டு முடங்கினாள். விடியட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ன நடந்திருக்கிறது, என்ன நடத்தியிருக்கிறார்கள் என்பதைப் போல ஊர் அத்தனை அமைதியாய் இருந்தது. கொட்ட கொட்ட முழித்திருந்த அம்மாவிற்கு மட்டும் மேட்டு தெருவில் முழங்கிய நாய் சத்தம் கூட தெளிவாக கேட்டது. எப்பா பரியா, என் குலசாமி, என் புள்ளைய நீதாம்பா பத்திரமா ஊடு வந்து சேர்க்கணும். அப்படி அவனை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துட்ட, இந்த வருஷம் குதிரைக்கு பட்டு எடுத்து சாத்துறேன். அவனுக்கு ஒரு மொட்டையும் அடிக்கிறேன், என் தர்மராசாவே என்று முணங்கிக் கொண்டே கண்மூடி கிடந்தாள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டது அவனுக்கு. ஆனால் அம்மா கடைசியில் முணங்கியதுதான் கேட்கவில்லை. அதற்கு காரணம் கொசுக்கடி அதிகமாக இருந்தது. அதைவிட மாட்டு சாணத்தின் நாத்தம் இன்னும் அதிகமாக இருந்தது. இதையெல்லாம் பொறுத்து கொண்டாலும் பசி உயிரை பிடுங்குவதாக இருந்தது. மதியம் பேரணி தொடங்குவதற்கு முன் ராஜாக்கிளி மாமா வாங்கி கொடுத்த 6 இட்லிகளையும் வயிற்றுக்குள் தான் பத்திரமாக போட்டு வைத்திருந்தான். ஆனால் இப்போது காணவில்லை. தலை தெரித்து ஓடி வரும்போது ரோட்டில் எங்கே விழுந்ததோ. கொஞ்சம் குப்புறம் படுத்தால் நல்லா இருக்கும் போல் தோன்றியது முகிலனுக்கு. ஆனால் காலை நீட்டினால் சுவர் இடிக்கிறது. நல்ல வேளை வீட்டில் கோழிகளே இல்லை. அதனால்தான் முகிலனுக்கு மாட்டி தொழுவத்தில் உள்ள இந்த கோழி மடத்தில் ஒளிந்து கொள்ள இடம் கிடைத்தது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் திருநெல்வேலிக்கும்? நம்ம ஊருக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், அல்லது 25 இருக்கும். அவ்வளவு தூரம் ஓட்டமும் நடையுமாக வந்திருக்கோம் என்பதை நினைத்து பார்க்க முகிலனுக்கு வலி முழங்கியது. உண்மையாகவே அவன் உடல் அவனுக்கு அப்படி வலித்தது. எனவே ஏனெனில் ஈவு இரக்கமில்லாத
அதிகார வெறிபிடித்து சுழன்ற சாட்டைகளின் தடம் அவன் முதுகில் அப்படியே அப்பியிருந்தது. ஆண்டு 1999. நாள் ஜூலை 22 இரவு. இடம் புளியகுளம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். செய் அல்லது செத்துமடி. வேண்டாம் அந்த செய் அல்லது செத்துமடி மற்றும் எடுத்துடுங்க. ஏன் என்னாச்சு? இல்ல, கற்பித்து ஒன்று சேர் புரட்சி செய் மட்டும்தான் அம்பேத்கர் சொன்னது. செய் அல்லது செத்துமடி என்று காந்தி தாத்தா சொன்னது. அதனால என்ன, எல்லாம் படிக்கும்போது நமக்கு சரியானது தானே வருது, இருக்கட்டும். வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொன்னா எடுத்துட வேண்டியது தானே. செய் அல்லது செத்துமடி நல்லா நமக்கு பொருந்தமானது தானே இருக்கு, அதுதான் சொன்னேன். இங்க பாரு, என்னென்னமோ காரணம் சொல்லி ஏதேதோ வித்த காட்டி அம்பேத்கரோ காந்தியோ வேற வேற அல்லையேன்னு சொல்றதுக்கு நிறைய கூட்டம் நிறைய கலர்ல வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான், அது வேண்டாம், எடுத்துருங்க. டேய், மாமா சொன்னா சரியா தான் இருக்கும், எடுத்துரு. வேணும்னா நம்ம போராட்டத்துக்கு நமக்கு ஏத்த மாதிரி ஒரு லைனை பிடிச்சு எழுதுருங்க. என்ன எங்க இவ்வளோ சொல்றீல, நீ ஒன்று சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன்டா இன்னும் அந்த முட்டா பையன் வீட்டில் சாணி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன்? அண்ணன், நான் சொல்லட்டுமா அதுக்கு மேட்சா? என்ன சொல்லு பார்ப்போம். அடைத்தால் மாஞ்சோலை, இல்லையேல் மரணச்சோலை. அடையோ மாமா, பரவாயில்லையே, பையன் நல்லா வெடப்பாதான் இருக்கான். பின்றானே. ஆமா, சின்ன பையன் சினிமா டைலாக் அடிச்சு விடுறான், அதை போய் பெருசா பேசுற. ஒரு வேளை அங்கே கிளவரம் வந்தா இந்த போர்டு வச்சிருக்கதான் செத்தான். பரவாயில்ல, நானே இந்த போர்டை வச்சிருக்கேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் தான் போறோம். அடைந்தால் மாஞ்சோலை, இல்லையேல் மரணச்சோலை. நல்லா திக்கு சிவப்புல எழுது, அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் எழுதுங்க. நான் போய் 2 பருக்கி அள்ளி போட்டுட்டு வரேன். வாவரசி, உங்க அத்தை என்ன குழம்பு வச்சிருக்காளோ? ராஜாக்கிளி மாமா அப்படியே வீட்டை பார்த்து நடையை கட்டினார். அங்க பாரு மாமன் நடந்து போற தோரணைய. மனுஷன் பறக்கையை கட்டி எப்படி நடக்கிறான் பாரு, ராஜா தோரணை தான். வயசு 50 ஆச்சுன்னு ஒரு பொம்பளைங்க ஊருக்குள்ள சொல்ல முடியுமா என்ன? இப்போ அப்படியே அவர் பின்னாடி போய் பார்த்தா தெரியும். என்னமோ இப்பதான் இளவட்டோன்னு நினைப்பு. வயசான காலத்துல 4 கஞ்சியை குடிச்சோமா குச்சிக்குள்ள முடங்கணுமான்னு இல்லாம தோரணையா எதாப்பு போட்டு சுத்துறாரு துரை அப்படின்னு தங்கம்மா அந்த கிளின்னு கிளிப்பா. போய் கேட்குறியா? உனக்கு பொறுக்காத, நீ எழுது. உங்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளும் சமரசம் என்பது எம் தலைமுறைக்கு யாம் மருந்து கொடுக்கும் ஒரு கோப்பை விஷம். உயிர் வாழ அல்ல இப்போராட்டம், உணர்வுள்ளவனாய் வாழ. அடக்குமுறைக்கு அஞ்சிவிட மாட்டோம், அதிகாரத்தை மிஞ்சிவிட மாட்டோம். ஆட்சிதான் உங்கள் கையில், அதிகாரம் அது எங்கள் கையில். நேற்று எல்லா பதாகைகளும் எழுதி முடிக்கும்போது இதே நேரம் ஆகிவிட்டது. எப்பா பாண்டிய ராசாக்களா, அப்படியே போய் அம்மன் கோயில்ல படுத்தேன். ஆலமரத்துல படுத்தேன், மலர்ந்து கிடந்துடாதீங்க. காலையில டானி 8 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன? மறுபடியும் ராஜாக்கிளி மாமா வந்து சொல்லிவிட்டு போனார். எங்க போய் படுக்கிறது, வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். நாளைக்கு ராத்திரி வர நான் எங்க வீட்டுல கீழே தான் தூங்கிட்டு இருப்பேன். நான் இங்கேயே படுத்துக்கிறேன். பொது வாசகச்சாலையிலேயே முடங்கி கொண்டான் முகிலன். என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாளைக்கு திருநெல்வேலியில நடக்கிற மாஞ்சோலை மக்களுக்கான பேரணியில் கலந்து கொண்டே ஆக வேண்டும். தலைவரை பார்த்தே ஆக வேண்டும். என்ன கலருடா மனுஷன், படிக்க படிக்க கலர் கூடிரும் போல இருக்கு. எவ்வளவு பெரிய படிப்பாளி, படிப்பை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்கார். ஆனால் வீட்டை நினைத்தால்தான் அவனுக்கு பக்கென்று இருந்தது. ஆமா, இந்த மாஞ்சோலை எங்க இருக்கு, அது எப்படி இருக்கும்? நாளைக்கு போகும்போது ராஜாக்கிளி மாமா கிட்ட கேட்கணும். மாமாவுக்கு தான் எல்லாம் தெரியும். மாஞ்சோலை பேரே எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒருவேளை நாளைக்கு வண்டியில ஏறும்போது அண்ணன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டா அவ்வளவுதான், குடும்ப அடக்குமுறைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டு விடுவோம். அது மட்டுமா, ஒரு நாள் முழுவதும் தலைகீழாக தொங்க விடப்படுவோம். அதுக்காக நாளைக்கு போகாம இருக்கிறதா என்ன? இன்னைக்கு வீட்டுக்கு போகாம இருந்தா நாளைக்கு தண்டனை கட்டாயம் உண்டு. நாளைக்கு போகாம இருந்தா அடுத்த நாள் தண்டனையும் கண்டிப்பா உண்டு. அப்புறம் என்ன, 2ஐயும் சேர்த்து கேட்டு வாங்கிடுவோம். அதனால காலையில 8 மணிக்கு நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பி நேரா புளிய மரத்துக்கிட்ட போய் நின்றுணும். அங்க வண்டி வரும்போது ஏறிட வேண்டியதான். எப்போதும் நடக்கக்கூடிய மிக சரியான நல்ல திட்டங்களை தீட்டுபவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் போல முகிலனுக்கு நல்ல வந்தது தூக்கம். அப்படியே கண்ணையர்தான். ஒருபோதும் குடும்ப அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டேன். இனிமேல் அடுத்த முறை செயலாக மாட்டேன். முகிலன் இன்னும் 10வது பாஸ் ஆகவில்லை என்பதுதான் அவன் மீது ஏவி விடப்படும் அவனின் குடும்ப அடக்குமுறைக்காக முதல் காரணம். முதலில் அம்மன் கோயிலின் சுவரில் அம்பேத்கர் இமானுவேல் என்று கரித்துண்டால் எழுதும்போது போன படிப்புதான் இன்னும் திரும்ப வரவில்லை. அதன் பிறகு டவுசரை பிடித்துக்கொண்டு கொடியங்குளம் கலவரத்திற்காக மூக்கு உறிஞ்சு கொண்டு வீடு வீடாக போய் அரிசி வசூலிக்கும் போது அது போயிடுச்சு.
அதன் பிறகு ஏற்பட்ட கலவரங்களில் ஊரை பாதுகாப்பதற்காக விடிய விடிய ஊரை சுற்றி விழித்திருந்த இளைஞர்களுக்கு வீடி வாங்கி கொடுப்பது, டீ போட்டு கொடுப்பது என படு வேகமாக வளர்ந்தது ராஜா கிளி மாமாவோட அவனது சிநேகம். ராஜா கிளி மாமா எதை நம்புகிறாரோ அதை அவன் நம்புகிறான். ராஜா கிளி மாமா எதை விரும்புகிறாரோ அதை அவனும் விரும்புகிறான். ஆண்டு 1999. நாள் ஜூலை 23. காலை. இடம் புளியங்குளம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வற்புறுத்தி திருநெல்வேலியில் இன்று மாபெரும் பேரணி நடைபெறவுள்ளது. முகிலன் ஊருக்கு வெளியே மெயின் ரோட்டில் நிற்கும் புளிய மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தான். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த புளிய மரத்தில் ஏறி புளியங்காய்களை உதறி கொண்டிருந்த போது புளியங்காய் அண்ணனிடம் வாங்கிய அடியை வலது கை அந்த நேரத்தில் நினைவுபடுத்தியது. ஆனால் அதற்குள் நல்ல வேளை வண்டி வந்து விட்டது. டேய் முகிலா, நீ வர வேணாண்டா, உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் தேடிட்டு நீ வந்தா அவனை கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்றது முகிலன் ராஜா கிளி மாமாவை பார்த்தான். அவருக்கு எல்லாம் தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் என்பவே அவன் நம்பிக்கை. ராஜா கிளி மாமா அவனை பார்த்தார். முகிலனின் கண்களில் நீர் தேங்கியிருந்தது. வண்டி அவனை ஏற்காமல் நகர்ந்தால் அது அவனது கண்ணீர் அணையை உடைக்கும். அப்புறம் அது வண்டி கண்ணாடியே அது பின்னால் இருந்து கல்லெடுத்து உடைக்கும் என்பது அத்தனை உண்மை என்று அவருக்கு தெரியும். அவருக்குத்தான் எல்லாம் தெரியும். நீ ஏறிடா முகிலா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று, என் கூடவே இருக்கணும், நான் சொல்றதை கேட்கணும், சரியா? வண்டி புறப்பட்டு சீறிக்கொண்டு ஜன்னல் காத்துப்பட்டு சிலிர்த்து அடங்கினான் முகிலன். இதோ வருகிறேன் தலைவா, நொண்டி பெருமானின் கடைசி பேரன். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் லட்சம் கைகளோடு இதோ என் 2 கைகளையும் சேர்த்து உயர. ஆண்டு 1999. நாள் ஜூலை 23. மதியம். இடம் திருநெல்வேலி. முகிலன் இப்போதுதான் முதலில் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறான். கடைசியாக ஹைகோர்ட் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தான். அப்போது அதுதான் திருநெல்வேலி என்று நம்பிக்கொண்டிருந்தான். அண்ணனிடம் கூட கேட்டுக்கொண்டிருந்தான், எங்கண்ணன் நெல்லையப்பர் கோயில் கோபுரத்தையே காணலை என்று. ஆனால் இப்போது அவனுக்கு நெல்லையப்பர் கோயில் கோபுரம் தெரியவில்லை. கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. கொடியை இருக்க பிடித்து கொண்டான். ராஜா கிளி மாமா கிட்ட கேட்டு அவர் சொல்ல போறாரு. இதோட தாமிரபரணியில் கொல்லப்படாத சிறுகதை தொகுப்புல 11வது சிறுகதையில் பார்ட் 1 முடிஞ்சு. இது கொஞ்சம் லென்த்தியான கதையாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.